புகழலாம். அவன் இல்லாத இடத்திலேயும் புகழலாம். அதுக்கு தகுதியானவன் தான் குருவாக இருக்க முடியும். அதனால அவரை எங்கேயும் புகழலாம். அந்த புகழ் மரியாதைக்குரியது. அடுத்து சொல்றார். வாசமனையாளை பஞ்சனையில் மனைவியை புகழ்ந்த இடம் படுக்கையில புகழணும். எல்லா வேலைகளையும், எல்லா கடமைகளையும் அவ செஞ்சு முடிச்ச பிறகு நிம்மதியா தூங்க போகக்கூடிய நேரத்துல அவளுடைய நிறைகளை சொல்லி அவ மனதை சந்தோஷப்படுத்துறது தான் உலகத்துல இல்லற கடமை அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. மைந்தர் தம்மை நெஞ்சில் பிள்ளைகளை நேருக்கு புகழக்கூடாது. ஏன் அப்படி புகழ்ந்தா பிள்ளைகளுக்கு மிதக்கிற குணம் வந்துடும். நாம நல்லவன் தான், நம்மகிட்ட எந்த குறைகளும் இல்லை, நம்ம சரியா தான் இருக்கோம்னு பிள்ளைகளுக்கு எண்ணம் வந்துடும். அடுத்து அந்த பிள்ளைகளுக்கு குற்றம் எது நிறை எதுன்னு தெரியாது. அதனால மைந்தர் தம்மை நெஞ்சில் பிள்ளைகளுடைய புகழ்ச்சியை தன் உள்ளத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும். குறைகளை சொல்லணும். குறைகளை பல பேர்களுக்கு முன்னால சொல்லக்கூடாது, தனித்து கூப்பிட்டு சொல்லணும். நிறைகளை பல பேர்களுக்கு முன்னால சொல்லலாம், ஆனா தனித்து புகழக்கூடாது. அப்போ மைந்தர் தம்மை நெஞ்சில். வினையாளை வேலையின் முடிவில். வினையாள்னா யாருன்னா வேலைக்காரர்கள். வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே போந்தாச்சுன்னா நம்ம என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவார்னு முடிவுக்கு வந்துடுவோம். அந்த வேலைகள்லாம் முடிஞ்சு அதையெல்லாம் நம்ம போய் பார்த்து சரியாக இருக்கு, இதில் சிறு சிறு குறை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நிறைகளை வைத்து வேலையை முடித்த பிறகு புகழ்ந்தா தான் அதனோட நிறையும் தெரியும், குறையும் தெரியும். அதுதான் வினையாளை வேலையின் முடிவு. ஔவையார் தான் இந்த பாடலை யார் யாரை எவ்வப்பொழுது புகழ வேண்டும். இறைவனையும் குருவையும் மட்டும் நேரவும் புகழலாம், மறைந்தும் புகழலாம். ஏன்னா அதற்கு அவங்க தகுதியானவங்க என்பது விளக்கப்படும். மனிதன் எப்பொழுதுமே நன்மைகளை மட்டும்தான் எதிர்பார்ப்பான். தீராத பசி உடையவன் மனுஷன். அன்பு பசி, ஆசை பசி, உணவு பசி, உறவு பசி, உணர்வு பசி, இப்படி விதவிதமான பசிகளை பகவான் மனிதனுடைய ஆத்மாவில் பதிவாக்கி வச்சிருக்கான். யார் மூலமா நமக்கு இந்த பசி தீரும் அப்படின்னு சொல்லி பரத வச்சு தேடிக்கிட்டு இந்த உலகத்துல அலைஞ்சு தெரிஞ்சு ஒண்ணு உள்ளத்தால அலைவோம், இல்லைன்னா உடம்பால அலைவோம். இப்படி பல்வேறு சிந்தனைகள்ல அலைஞ்சு அலைஞ்சு உதாசீனத்துக்குரிய நிலைமையும் ஆகும், உயர்வுக்குரிய நிலைமையும் வளரும். இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகள்ல ஆடி தெரிந்து பசி தாழாமல் அலைந்துகிட்டு இருக்கிறவன் தான் மனுஷன். அவன் பசிக்கு ஒரே ஒரு புகலிடம் எதுன்னா பக்தி. அந்த பக்தியும் அந்த ஆன்மீகமும் மட்டும்தான் இந்த பசியை தீர்க்கும். எல்லாருமே சொல்றாங்க, பக்தி வச்சுட்டா உன்னுடைய பசி தீர்ந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டா உன் பசி தீர்ந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனா மனிதன் ஆழமா சிந்திச்சாம்னா ஆன்மீகத்தால ஒரு பசி தீரும். காட்டுக்குள்ள தனியே போய் இருக்கும் பொழுது சமைச்சு தரதுக்கு ஆள் கிடையாது, சாப்பாடும் கொண்டு போகல, பலகாலம் தவம் இருக்காரு மகாமுனிவர். அவருக்கு பசி இருந்திருக்கும்ல, அந்த பசி அவர் எப்படி தீர்த்திருப்பாரு? இலைகளை குலைகளை படித்து தின்று அதையும் அனுபவம் பார்த்து அந்த விஷயத்தையும் முடிச்சுட்டு இதையே எவ்வளவு காலம்தான் திங்கன்னு சொல்லி உட்கார்ந்துருவார். உட்கார்ந்து அந்த பசியை உணர்வு பூர்வமாக ஏற்று அதை தாங்கி பழகி அந்த பசியை அவன் தீர்த்துருதான். ஆனா அதை தாங்கும் பொழுதே அவனுக்கு கிடைக்கிறது ஒண்ணு பசியினுடைய மறதி. தாங்கிய பின்பு அவனுக்கு கிடைத்தது என்னன்னு சொன்னா ஞானம்ங்கிற ஒரு மாபெரும் சக்தி. அந்த ஞானம்ங்கிற சக்தி அவனுக்கு கிடைத்த உடனேயே அவன்கிட்ட பசிங்கிற குறை இருக்கிறத அவன் மறந்துடுதான். காடே திரிந்து காற்றே புசித்து கருத்தே கடவுள் என்று உணர்ந்தார். காட்டுல தெரியுமா, காற்றையே உணவாக புசிப்பான், சுவாசித்து தன் அறிவில் தோன்றிய கருத்துவ ஞானத்தையும் கடவுள் என்று உணர்ந்து பக்குவப்பட்டு வந்துடுதான் மனுஷன். அப்போ அவனுக்கு ஞான பசி கிடைச்ச உடனே சாதாரண பசி என்னஞ்சுது, தீர்ந்து போச்சு. பட்டினத்தார் கூட ஒரு இடத்துல சொல்வார், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உன்பே.
பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே, உன் தேகம் இழைத்தாலும். என்ன சொல்றாரு? நான் இருக்கிற இடத்துக்கு இறைவா நீ கருணை கொண்டு எனக்கு நீ சாப்பாட கொண்டு வந்து தந்தனா நான் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. பெருக்க அழைத்து நீ சாப்பிட வாங்க வாங்கன்னு தாங்குனாலும் இனிமேல் போய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு என் மனசு இல்ல. எதையும் வெறுக்கல. அந்த நேரத்தில இறைவனுடைய சிந்தனை என் உள்ளத்த விட்டு போயிறக்கூடாது. ஆகையினால் நான் இருக்கும் இடத்தில் இறைவனை தேட விரும்பி உட்கார்ந்து விட்டேன். இதை இணைந்து நீ உருக்கமுடன் எனக்கு கொண்டு வந்தால் நான் உண்பேன். இல்லை என்றால் அரணே, அந்த பசி எடுத்து என் உடல் தேறாமல் போனாலும் கூட, எனக்குள் நீ வந்து இருந்த அந்த ஆத்ம சாந்தத்தின் இந்த உலக வாழ்வை நான் நிறைவேற்றிக் கொள்வேன் அப்பா. அப்படின்னு பட்டினத்தார் சொன்னார். அப்ப அவன் அவன் அடையக்கூடிய பக்குவத்துல எல்லா பசியும் தீரும். பொல்லாத கடன், தீராத கடன், செத்து போயிருவோமான்னு நினைக்கிறான். தீராத கடன், செத்து போயிருவோமான்னு நினைக்கான். செத்து போயிருவோமான்னு நினைக்கும் பொழுது அவன் உள்ளத்துல இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கும் நாளை கழிச்சும் வியாழன், வெள்ளி குளியல வழிகாட்டும் மாளிகைப்பற கருப்பசாமி கோயிலுக்கு போவோம். அங்கேருந்து ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லி வாரான். ஆனா புதன்கிழமை சாகணுங்கிற எண்ணம் என்னாச்சு? மாறி போய் 2 நாள தள்ளி விட்டுருச்சு. அது என்னது? இறைவன் கூட இருக்கக்கூடிய உணர்வுல அந்த 2 நாள் தள்ளப்பட்டது. வள்ளுவர் சொல்வார், "நாளது ஒன்றெனக் காட்டி அது உயிரீரும் வாழது உணர்வார் பெறின்." ஒரு மனிதனுக்கு 120 வயசு ஆயுள். சுக்கிர தசை 20 வருஷம். சனி தசை 19 வருஷம். ராகு கேதுக்கு 18, 16 வருஷங்கள். இப்படி ஒவ்வொரு திசைகளையும் பார்த்தீங்கன்னா, தாயினுடைய கருவில தோன்றியதிலிருந்து ஜென்மேந்திரம் முடியுது வரை 120 வயசு. யார் இருந்தா 120 வயசு? எங்க தாத்தா இருந்தார் 117 வயசு வரை. எங்க தாத்தாவுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன். 119 வயசுல கவர்மெண்ட் அவார்டு வாங்கினான். 119 வயசு. அவ பேரு அனந்தநாயகி. சில பேர்களுக்கு அந்த வயசும், அந்த வாழ்க்கையும் சர்வ ஆரோக்கியத்தோட குடுத்து வைக்கும். சில பேர்களுக்கு குடுத்து வைக்கல. நீடித்து இருப்பது தான் குடுத்து வைக்கிறதனுடைய பாக்கியமான்னு நீங்க கருதி விடக்கூடாது. எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. கண்ணதாசன் சார் பாட்டு. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்கங்கிறது பெரியது இல்ல. அவன் எப்படி வாழ்ந்தான், அவன் எப்படி வாழ்ந்துகிட்டான் அப்படிங்கிற இலக்கணமும் நடைமுறையும் தான் அந்த உலகத்துல பெருசு. 120 நாட்கள், 120 வயது வரை ஒரு மனிதன் வாழுதான். 120 வயதுங்கன்னா ஒரு வயதுக்கு 1 வருஷம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுன்னு பார்த்துக்காங்க. அத 120ஆல நீங்க பெருக்கிக்காங்க. அத்தனை நாள் தான் மனிதனுக்கு வாழ்க்கை. கடவுள் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை. ஒழுங்கான கூட்டில் உயிர் விளக்கு ஏற்றி வைத்தாலும், பாதுகாக்க சொல்லி யாரோ நமக்கு பாதையை கொடுத்தாலும், அத பாதியில முடித்துவிட்டு போனவர்களுடைய எண்ணிக்கை பலர். அதுக்கு விதி காரணமா, மதி காரணமான்னா விதி தான் காரணம். அந்த விதிய மட்டும் அந்த சுழற்சியிலிருந்து யாராலயும் என்ன செய்ய முடியாது? வெல்ல முடியாது. அப்போ 120 வருஷம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுன்னு பார்த்துக்கிட்டு, 120ஆல பெருக்கி பார்த்தீங்கன்னா, அத்தனை நாள் தான் மனிதன் இந்த பூலோகத்துல வாழறதுக்கு பகவான் விதிச்ச விதி. அந்த விதிய பற்றி வள்ளுவர் சொல்லும்போது தான் சொல்லுறாரு, "நாளது ஒன்றெனக் காட்டி." ஒரு நாள் அப்படின்னு சொல்லுறாரு. 24 மணி நேரம். ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, அந்த 120 வருஷம் வாழக்கூடிய நாட்கள்ல, ஒரு நாள் அது உயிரீரும் வாழது உணர்வார் பெறின். நீ 120 வருஷம் வாழ வேண்டியங்கிறத வாழ்க்கையில, ஒரு நாள் வாழ்வோர் அறுத்துச் சென்றது, கழிந்து விட்டது என்பதை புரிந்து கொள். ஆகையினால் ஒரு நாள் கூட நீ வேஸ்ட்டா இருந்துறாத. ஒரு நாள் கூட இறைவனை நீ சிந்திக்காம இருந்துறாத. அப்படிங்கிறத பற்றி சொல்லதுக்கு தான் அந்த நாட்கள பத்தி சொல்றேன். கடவுளுடைய சிந்தனை உலகம் தோன்றி பல்லாயிரம் கோடி வருஷம் ஆயிடுது. யாருமே கடவுளை நேர்முகமா பார்த்ததாக நமக்கு சராசரி மனிதன் நமக்கு சொல்லல.
ஆனா ஞானிகளுடைய கண்களுக்கு பல்வேறு காட்சிகள், இறை சக்திகள் தோன்றி, மனிதனுக்கு சொன்ன வடிவங்களையும், வடிவமைப்புகளையும், கருத்துக்களையும் வைத்து இன்று வரை இந்த ஜெனரேஷன் கடவுள்ங்கிற ஒரு சக்தி மேல பக்தி கொண்டு, மனப்பூர்வமாக வணங்கி, கடவுள் நம்பிக்கையில அசைக்க முடியாத ஒரு எண்ணத்தை போய் செலுத்தி, நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே தெளிவா நடந்துரும். கடவுள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்ங்கிற ஒரு பூரணமான எண்ணத்த உள்ளத்துக்குள்ள வச்சு தான் நம்ம வந்திருக்கோம். அதான் புதன்கிழமை சாகணும்னு நினைக்கான். நாளைக்கு வேளவெளி 2 நாள் இருக்கு. கோயிலுக்கு போயிருவோம்னு நினைச்சோன்னா, அந்த புதன்கிழமையும் கழிஞ்சு போச்சு. அந்த வேளவெளிங்கிற 2 நாளும் கழிஞ்சு போச்சு. அப்ப அவன் உயிர முடிச்சுக்கிடணும்னு நினைக்கிறதுல 3 நாள் கழிஞ்சு போச்சு. அடுத்து அவன் என்ன பக்குவம் அடைவான்? நேற்று இருந்ததைப் போல் இன்று மனதை பக்குவப்படுத்துவோம். முந்தைய நாள் இருந்தது போல் இன்று பக்குவப்படுத்துவோம். இப்படி ஒவ்வொரு நாளையும் எப்படி கழித்தோமோ அப்படி கழித்து, காலமும் நேரமும் வரும்பொழுது இறைவன் கை கொடுக்கும் பொழுது, கடன்களை தீர்த்து வாழ்வை நிறைவேற்றிக் கொள்வோம்ங்கிற ஒரு உயர்ந்த பக்குவத்த இங்க வந்ததால அவன் பெறுதான். இதான் உண்மை. இதற்கு மேல ஒரு அதிசயம் நடக்கும். அது என்னன்னா, சாகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எப்படியோ நம்மள நச்சரிக்கிற கூடியவனையும் இந்த தெய்வ சக்தி நிறுத்திருச்சு. நம்மளையும் பக்குவப்படுத்திருச்சு. நமக்கு வேண்டிய ஒரு சின்ன வருமானத்தையும் தந்து, நம்மள தைரியப்படுத்தி உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் கடவுள் குடுத்தாரு. அப்போ நமக்கு ஒரு பெரிய எண்ணம் இந்த இடத்துல நிறைவேறுதுங்கிற ஒரு ஆழ்ந்த ஈர்ப்பு தன்மை இந்த புளியரை கருப்பசாமி கோயில் மேல வந்துரும். இதுதான் உண்மை. ஒருவனுக்கு வாக்கு சொல்லுகிற பொழுது, அவன் விஷயத்த பூரா நம்ம ஒழுங்கா சொல்லணும். அவன் மனசு மனப்பூர்வமா ஏற்று சந்தோஷமா இருக்கான். ரோட்ல போறவன் அவன் ஃப்ராடுன்னு சொன்னாம்னா, கேட்டுக்கிட்டு இருந்தவனுடைய உள்ளம் தானேயா அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்க. சாதகம் பொய்யி அப்படின்னு ஒருத்தன் சொல்லுதான். எப்படி பொய்யி? ஜாதகம்? ஜாதகக்காரர் ஜாதகத்துல சொல்றாரு, உன் கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்கணுமே. அப்படிதான். ஆமா 2 பேரு. உங்க அப்பா கூட பிறந்த 2 பேர்ல ஒருத்தி பொம்பளை இருப்பாளே. இருக்கா? அவளுக்கு ஒரு கண்ணு தெரியாதா? ஆமா ஐயா, எங்க அத்தைக்கு ஒரு கண்ணு தெரியாது. ஜாதகக்காரன் சொல்லிட்டாரு. அவன் சொன்னத ஜாதகம் பார்க்க வந்தவன் ஒத்துக்கிட்டான். இத்தனையும் நடந்துருச்சு. சொன்னது உண்மையாயிடுது. எவனோ ஒருத்தன் பிடிக்காதவன் சாலையில போறவன், அவன் ஜாதகம் பொய் சொல்லிட்டானேய்யா, அவன போய் ஜாதகத்த பார்க்காத அப்படின்னு சொன்னோம்னா, சொன்னவன் முட்டாளா? கேட்டவன் முட்டாளா? சொன்னவன் பொறாம தாங்காம சொல்லுதாங்க அர்த்தம். அப்போ ரோட்ல இருக்கிறவன் தான் பக்குவப்படணும். வந்த பக்தனும், வந்த நேசனும் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்மட்ட தான் இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா நம்முடைய பக்தியும், நம்முடைய அன்பு நிறைந்த ஒரு அழுத்தம் மிகுந்த ஆன்மீக தன்மையும் நம் உள்ளத்தை விட்டு மாறிவிடக்கூடாது. எப்பமெல்லாம் மாறும்? ஒரு கேள்வி உள்ள இருக்கு. நினைத்தது நடக்காத பொழுது ஆண்டவனை எதிரியா நினைப்பான் மனுஷன். ஹியூமன் சைக்காலஜி. மனித மனோ தத்துவம். நினைத்தது நடக்காத பொழுது கடவுளையே எதிரியா நினைப்பான். பெத்த தாப்பன் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும். 10 நாள் கழிச்சு வாங்கி தரேன்டா, 11ஆம் நாள் வாங்கி தரலன்னா, மூஞ்சி முறையும் தூக்கிட்டு அப்பனை கூட முழு மனசோட பார்க்க மாட்டான். அப்போ அவனுடைய மனசு அந்த இடத்துல தாப்பு மேல உள்ள நம்பிக்கையும் அன்பும் குறையுது. எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? எதிர்பார்ப்புகளால தான் இந்த குறைவும், இந்த சினமும், இந்த எதிர்ப்பும் உள்ளத்துல தோன்றுச்சு. நீ எப்பொழுதுமே நமக்கு நிறைவேற்றக்கூடிய பகவான் ஒருத்தன் தான் அப்படின்னு நினைச்சு, உன் மனசை ஆண்டவன்ட்ட சரணாகதிப்படுத்தி நீ தத்துவார்த்தமா ஆயிட்டேன்னு சொன்னா, உன் எண்ணம் நிச்சயமா நிறைவேறியாச்சு. அதுக்கு நீ கதாபாத்திரமா ஆகணும். உன் உள்ளத்தை நீ பக்குவப்படுத்தணும். மனிதன் தனக்குள்ளே சிந்திச்சு தானாகவே உணர்ந்து பக்குவப்படுத்தணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாறும். சராசரி மனிதனை வீணாக அவன சில புகழுரைகளை சொல்லி, அவன் மனதை தன் பக்கம் இழுத்து நீக்கிட்டாம்னா சுயமதியை இழந்துருவான். புகழுக்கு மயங்காத மனிதன் இல்லை. பொன்னாசை, பொருளாசை, பெண்ணாசை, புகழாசை. இந்த 4 ஆசையுமே மனிதனுக்குள்ள மறைஞ்சு கிடக்கு. பொன்னாசை வேணும்னு ஆசைப்பட்டா திருடதுக்கு போயிடுவான். போக மாட்டான். பொருளாசை வேணும்னு கிடைக்கலன்னா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடும். பெண் ஆசை வேணும்னு சொல்லி அவள் கிடைக்கலன்னு சொன்னா, ஒன்று இவனுக்கு ஆபத்தை தேடுவான், இல்லைனா அவளுக்கு ஆபத்தை உருவாக்குவான். அப்போ அங்கேயும் முட்டாள்தனம் தான் இருக்கு. உண்மையா இல்லையா? புகழாசை நம்மளை இகழ்ந்து பேசுறவனை வெறுத்துருவான். ஆனா புகழ்ந்து பேசுறவன் முட்டாளா இருந்தாலும், துரோகியா இருந்தாலும் அவனை ஏற்றுக்கிடுவான். அப்போ புகழாசையில அவன் புத்தி மயங்குதுன்னு அர்த்தம்.
அதான் குருமார்கள் சொன்னாங்க, "அன்பு உள்ளவங்கிட்ட உண்மையாயிரு. அறிவு உடையவர்கள்ட்ட அடக்கத்தோடும், அளவோடும் இரு. புகழுதவங்கிட்ட எச்சரிக்கையா இரு." இது சராசரி மனிதனுக்கு சொன்ன வார்த்தை. குருமார்களும், ஞானியர்களுக்கும் அப்படி இல்ல. ஏன்னா ஞானியர்களையும், குருமார்களையும் பக்தர்கள் எப்படி வேணாலும் புகழலாம். எப்படி வேணாலும் போற்றலாம். எப்படி வேணாலும் துதிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை குருவுக்கு இருக்கு. அந்த புகழும், அந்த போற்றுதலும் உங்களுக்கு பலனுடையதா தான் இருக்கும். யாரை எவ்விடத்து புகழுதுங்கிறது மனித வாழ்க்கைக்கு தான். கடந்து நின்ற தெய்வீகத்துக்கு அல்ல. தெய்வீகத்தையும், குருமார்களையும் எப்பொழுது வேண்டுமானாலும் புகழலாம். மகாபாரதத்துல ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. ஸ்ரீகிருஷ்ணருக்கு அண்ணன் பலராமன். பலராமன் யாரு? யசோதை அம்மாளுக்கும், அவர் கணவருக்கும் முதலில் தோன்றிய பிள்ளை. என்ன கணவருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஐயா கிருஷ்ணர் யாருக்கு பிறந்தாரு? வசுதேவருக்கும், தேவகிக்கும் பிறந்தார். அந்த குழந்தையை யசோதை வீட்ல கொண்டு போய் வளர்த்தாங்க. ஆனா அவர் வளர்ந்த பிள்ளை தான் யசோதைக்கு. பலராமன் பெத்த பிள்ளை. ஆனா பலராமனுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவதார மயக்கம். அது அவதார மயக்கம். அவரை யாரும் புகழ்ந்து பேசிட்டா அவனுக்கு என்ன வேணாலும் குடுத்துருவார். பலராமா உன்னைப் போல் பலவான் உலகத்தில் உண்டுமோ அப்படின்னு கேட்டா போதும். வாடாய் தம்பி உனக்கு என்னப்பா வேணும் அப்படிம்பாரு. வாழ்க்கையில் கொஞ்சம் வறுமை சேர்ந்து விட்டேன். வாங்க. கொஞ்சம் முத்துக்களை அள்ளிக் கொடும்பார். ஒரு பெண்மணி வருவா. உன்னைப் போல் ஒரு தந்தை உண்டுமா ஐயனே? அப்படின்னா என்னம்மா வேணும்னா, என் வேதனை தாழாமல் துடிக்கிறேன். உனக்கு நகை வேண்டுமா? நகை எடுத்துக் கொடும்பார். ஒரு திருடன் வருவான். எத்தனையோ இடத்தில் நான் திருட்டுத்தனமே செய்தாலும் இவனை நீங்கள் கண்டித்தீர்கள். ஆனாலும் உங்களுடைய வீரத்துக்கும், விவேகத்துக்கும் ஈடாக இந்த உலகில் யாரும் இல்லை ஐயா. இவ்வளவுதானே விஷயம். அந்த இடத்துல காணி நிலம் இருக்கு உனக்கு எழுதி தருகிறேன் உழைத்து வாழ்ந்து கொள் அப்படிம்பார். புகழ்ந்ததுக்கு. பலராமனுடைய குணபோகம் அப்படி. இதை சூட்சமமாக உணர்ந்தவன் சகுனி. துரியோதனன். பாரத போர் நடக்கப் போகிறது. நம்ம ஜெயிக்க வேண்டும். அதனால பலராமனை கிருஷ்ணத்திலிருந்து பிரிச்சு நம்ம பக்கத்துல இழுக்கணும். அப்படி ஒரு வஞ்சனையை உருவாக்கினான் சகுனி. ஏனென்றால் போர் மல்லி யுத்தத்துல, கதை யுத்தத்துல பலராமன் துரியோதனனுக்கு குரு. உடனே பலராமனை ஒரு வரவேற்பு வச்சாங்க. துரியோதனுடைய நாட்டுக்கு வரவேற்பு வச்ச உடனே துரியோதனன் மலர் மாலை சுட்டுவதும், பொன்னாடை சுட்டுவதும், தங்க மாலைகள் சுட்டுவதும், ரத்தின முத்துக்களை அள்ளி கொடுப்பதும், சகுனி சஞ்சார வேலைகள் பார்ப்பதும், அன்ன போஜனங்கள் கொடுப்பதும், அணிவகுத்த மேள தாளத்தோடு ஆட ஆக்கியத்தோடு ஆர்க்கானைகள் செய்வதும் பார்த்து பலராமன் மெய் மறந்து விட்டார். ஆஹா, சொந்த நாட்டில் கிடைக்காத ஒரு பெரிய வரவேற்பும், ஒரு பெரிய புகழும். துரியோதனன் நமக்கு எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எவ்வளவு பெரிய ஆர்வாரம் செய்தான், எவ்வளவுக்கு நம்மளை போட்டுதான். நம்மளுடைய திறனையும் ஒரு குரு மார்க்கத்தை எவ்வளவு தன்வியமாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு அவர் நினைச்சார். உட்கார்ந்து பேசின உடனே அருமையா பேசினார் பலராம சக்கரவர்த்தி அவர்களே. உங்களுடைய வத்சலா என்னும் இளைய மகளை என் மகனுக்கு நீங்க கல்யாணம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். இவ்வளவு புகழ் சஞ்சாரம் எல்லாத்தையும் பார்த்த உடனே தன்னை மறந்து பலராமன் என் பொண்ணை உங்க வீட்டுக்கு கட்டி கொடுத்துறதுன்னு சொல்லிட்டார். வாக்கு கொடுத்துட்டார். அப்படி வாக்கு கொடுத்ததை அறிந்த உடனே சகுனி கிருஷ்ணனை எதிர்க்க ஆரம்பிக்கிறான். பாண்டவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயமா நடக்கு. கடைசியில் கல்யாண நேரத்தில் இவங்க பொய் தான் சொன்னாங்கங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்த உடனே சத்தியமார்க்க பெட்டின்னு ஒரு இருக்கை இருக்கு. கிருஷ்ணருக்கு சொக்காரன் சாத்தகி அங்கிருந்து கொண்டு எல்லோரும் முதல்ல அந்த பெட்டியில ஏறி நின்று அவரோடு கொஞ்சம் பேசுங்க, அதுக்கு பிறகு கல்யாணத்தை முடிப்போம்னாரு கிருஷ்ணர். அந்த பெட்டியில ஏறி பலராமன் உட்கார்ந்து நின்று பேசினார். சகுனியும் துரியோதனனும் என்னை புகழ்ந்தார்கள். அதுல உண்மை நின்னாலே உண்மைதான் வரும், பொய் வராது. அந்த புகழுக்கு கதாபாத்திரமாகி என் பிள்ளைய நான் கட்டி கொடுக்குறோன்னு வாக்களித்து விட்டோம்னு சொல்லிட்டார். அண்ணா நீங்க கீழே இறங்கலாம். உடனே அடுத்து துரியோதனனை யாரி நிக்க சொன்னாங்க. துரியோதனா பலராமனிடம் சம்பந்தம் கலந்து விட்டால் இந்த போர் சம்காரத்தை வெற்றி கண்டு விடலாம் என்பதை நினைத்து தான் நாங்கள் இந்த சம்பந்தத்துக்கு ஏற்பாடு செய்தோம். உள்மனதோட அல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க.
சகுனி மாமா நீ ஏறினா உடனே துரியோதனன் சகுனியை கையை பிடிச்சான். மாமா, தன்னை மறந்து நீங்கள் உண்மையை பேசி விடாதீர்கள். சகுனி சொன்னான், எப்பேற்பட்ட சக்தி இருந்தாலும் என் உள்ளத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாத துரியோதனா, பார் என்ன பேசுகிறேன்னு சொல்லி சபால் விட்டு அந்த பெட்டியில அந்த பெட்டி உள்ளுக்கு இருந்து சக்தியை கொடுத்து அவனுடைய உள்ளத்தை திறந்துருச்சு. அருமையா சொன்னான், கிருஷ்ணனை வதைக்க வேண்டும், பாண்டவர்களை கொல்ல வேண்டும், துரியோதனாதியர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சதி வேலைகளை செய்து பகடைகளை உருவாக்கி பலராமன் புகழுக்கு மாற்றைப்பட்டவன், புகழ்ந்தால் புத்தியை இழந்து விடுவான், மதி மயங்கி விடுவான் என்பதற்காகத்தான் இந்த வேலைகளை செய்து சம்மதம் கறக்க வந்தோம், நாங்கள் ஜெயித்து விடுவோம் சொல்லிக்கிறாருங்க. உடனே டக்குன்னு பலராமன் வந்தார். அடா பாவிகளே, நீங்க புகழ்ந்ததுல இவ்வளவு பெரிய வஞ்சகம் இருக்குதா, உங்களுக்கு நான் சம்மதம் கலந்து தரமாட்டேன் சொல்லி சம்மதத்தை நிறுத்தி விட்டேன். புகழுக்கு எவ்வளவு பெரிய மதிமயங்குகிற சக்தி இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். நாராயணா நமக, அது புகழுதல் தான். ஓம் அன்னை பராசக்தியே போற்றி, அதுவும் புகழுதல் தான். சத்குருநாதா போற்றி, அதுவும் புகழுதல் தான். இப்படி ஒவ்வொரு கோச்சங்களும் புகழுத உரைகள் தான் நம்முடைய சகஸ்திரநாமங்கள்ல எழுதி. ஏன் இந்த குருமார்களையும் தெய்வங்களையும் புகழ்ந்து உரைக்கும் பொழுது அவங்களுடைய மனம் இறங்கி நம் மீது கருணை கொண்டு நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்று நினைத்து எழுதப்பட்டது தான் இந்த எழுகாலத்திலும் சப்தகோடி வேதங்கள் மந்திரங்கள் எல்லாமே. அதனால் புகழுதல் இறைவனுக்கும் குருமார்களுக்கும் தகும், சராசரி மானிடர்களுக்கு தகாது என்பதுதான் இந்த விளக்க உரையில் நமக்கு கிடைக்கப்பட்டது. அதனால் குருவாக என்னை நினைத்து திரு அருவாக கருதி அருள்வாக்கு வேண்டும் என்று ஆனந்தத்தோடு காத்திருக்கிற உங்க எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய உள் மனதுக்குள்ள அங்கிருந்து வரும்பொழுது சாமியை எப்படியாவது தனியை பாத்திரணும்னு சொல்லி நீங்க ஆதங்கப்பட்டு ஆவேசப்பட்டு வாரீங்க. எல்லாரையும் பார்க்கக்கூடிய உடல் ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை, ஆனா மன ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கான். அதனால உங்களை நான் நினைக்கிறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், உங்களுக்காக நான் தவம் இருக்கிறேன். ஆனா என் உடம்பால உங்களை பார்த்து பேச முடியல, உங்கள்கிட்ட நெருங்க முடியல. என்னை நீங்க மன்னிக்கவும் செய்யணும், ஒரு பக்கம் நீங்க மனதார ஏற்றுக்கிடவும் செய்யணும். அதனால என்னுடைய அன்பும் என்னுடைய தியானமும் என்னுடைய தவமும் என்னுடைய பிரார்த்தனையும் உங்கள் அனைவருக்காக இந்த உலகில் நிச்சயமா இது ஒரு பெரிய பாக்கியம். அதனால உங்க எல்லாரும் உள்ளத்துக்குள்ளே நான் இருக்கும்னாலே உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் தீருது. மாசற்ற நெஞ்சத்தை நேசமாக கண்டேன், இனி பேசற்கரிய செல்வமாகிய ஈசன் நமக்குள் இருப்பான் என்பதையும் உணர்ந்தேன். மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டுகிறேன். வாழ்க வாழ்க. மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு அரியலூர். அரிய இருந்தே சுவைத்தாலும் இனிக்கும் மணக்கும் உன் உருவம், நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். கருப்பசாமி, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. தேன்மொழி பேசும்